காஃபி சாப்பிடுங்க. இருக்கட்டும். இது என் பொண்ணுக்கு வந்த இன்டர்வியூ கார்டோட ஜெராக்ஸ் காப்பிங்க. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் தான் வந்திருக்கு. இன்டர்வியூ அட்டன் பண்ண சொல்லுங்க. சரி, நல்லா அட்டன் பண்ணிட்டாங்கன்னா அப்பாயின்மெண்ட் கண்டிப்பாக கிடச்சிரும். இன்டர்வியூக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கல்ல? அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்கேன். அப்புறம் என்ன, தைரியமாக போயிட்டு வாங்க. பெரும்பாலும் இந்த வேலை கிடச்சிரும். அது இல்லைங்க, ஏதாவது சலுகை அடிப்படையில். பெண்களுக்கு சலுகைன்னு பார்த்தா எக்ஸ் சர்வீஸ்மேன் ஒய்ஃப், விடோயர், அப்புறம் புருஷனால் கைவிடப்பட்ட பெண்கள், இப்படி சில கேட்டகரி தான் இருக்கு. நீங்கள் சொல்கிற எந்த அடிப்படையிலையும் என் பொண்ணுக்கு சலுகை கிடைக்க வழி இல்லை. வேற ஏதாவது பண்ணுங்க, ரொம்ப கஷ்டப்படுறான். கஷ்டப்படுற பெண்களுக்கு வேலை தரந்தா கோடிக்கணக்கான பேருக்கு வேலை தரணும். இந்த நாட்டில் கஷ்டப்படாத பெண்களை விரல விட்டு எண்ணிடலாம். அது உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. ஐயா, என் பொண்ணு படுறது சாதாரண கஷ்டம் இல்லைங்க. அவன் நிலைமை ரொம்ப கேவலமா மோசமா இருக்குது. ஐயா, உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கிறேன். உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு என்ன இருக்கா? என் மரும பிள்ளை இருக்கிறாரு, அவருக்கு பெண் பிள்ளைகள் பிடிக்காது. ஆனா இந்த ஆட்டம் பாருங்க, என் பொண்ணுக்கு இந்த நேரம் பார்த்து ரெட்டை குழந்தைங்க, 2 பெண் பிள்ளைகளா கொடுத்து வச்சுட்டான். அதனால என் மரும பிள்ளை என் பொன் பக்கமே திரும்ப மாட்டேங்கிற ஐயா. என் பொண்ணோட எதிர்காலம், பிறந்திருக்கிற 2 பெண் குழந்தைகளோட எதிர்காலம் எல்லாம் இந்த வேலை நம்பி இருக்குதுயா. இந்த வேலை கிடைக்கிறதுக்கு ஏதாவது பணம் செலவு பண்ணா கூட நான் தயாரா இருக்கிறேன் ஐயா. நான் உங்களை மதிச்சு பேசிட்டு இருக்கிறது, நீங்க நேர்மையானவர், சூதுவாது தெரியாதவர்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளவு தன்மையா பேசிட்டு இருக்கேன். என்னை பத்தி தெரிஞ்சிருந்தோம் லஞ்சம் கிஞ்சம் என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ, நான் அப்படி எதுவும் பேசலையா. பெத்த மனம் பித்து பொண்ணு படுற கஷ்டம் பொறுக்காம தவறி போய் சொல்லிட்டு மன்னிச்சிருக்கியா? தெரியும் தெரியும் ஐயா, நானும் நேர்மையானவன், ஆண்டவனுக்கு பயப்படுறவன் தான். புள்ள பாசத்தால வாயில தவறா வார்த்தை வந்துருச்சுக்கு. தயவு செய்து என்ன தவறா எடுத்துக்காதீங்க. என் பொண்ணுக்காக முடிஞ்சா உதவி பண்ணுங்கய்யா. நான் வர்றேன். வாங்க. ஐயா, ஒரு நிமிஷம். என் கடமையை மீறி என்னால் எதுவும் செய்ய முடியல. நல்லது நடக்கணும்னாலும் அது சரியான வழியில் நடக்கணும்னு நினைக்கிறவனா என்னை மன்னிச்சிருங்க. ஐயா, நீங்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அது இல்லை, உங்களுக்கு உதவ முடியலன்னு என் மனசு உறுத்துது, அதான். பட் நல்ல மனசுக்கு ஒரு சக்தி இருக்குன்னு நான் நம்புறேன். அதுக்கு ஒரு பிரதிபலன் கண்டிப்பாக இருக்கும். உங்கள் பொண்ணுக்கு நிச்சயமாக இந்த வேலை கிடைக்கும். தைரியமாக போயிட்டு வாங்க. வரையா. சரோ, கிளம்பலாங்க. அத்தை எங்க? பக்கத்துல இருக்கிற கோயில் எல்லாத்துலயும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே காணோம். ஐயோ, எங்க போயிருப்பாங்க? என்ன கேட்டா? வெளில போறவங்க கிட்ட எங்க போறாங்க என்ன ஏதுன்னு கேட்டுக்கணும். கேட்டேங்க. என்னத்த கேட்டியப்போ? அண்ணே, அண்ணி எதுக்கு கோச்சிக்கிறீங்க? அண்ணி அம்மா கிட்ட கேட்டாங்க, ஆனா அம்மா தான் எதுவும் காதுல வாங்கிக்காம அவங்க பாட்டு போயிட்டாங்க. அப்படி இல்ல நிர்மலா, அவங்க ஏதாவது நினைப்புல போனா கூட நம்ம தான் பொறுப்பா கேட்டுக்கணும். சரிண்ணே, இப்ப என்ன பண்றது? டைம் ஆகுதுல்ல. அதான் எனக்கும் புரியல. வரேன்னு சொன்னாங்க, இப்ப வர காணோம். அண்ணே, நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க 2 பேரும் கிளம்புங்க. அம்மா வந்து நான் சொல்லிக்கிறேன். என்ன சொல்ற சரோ? நீங்களே முடிவு பண்ணுங்க, என்கிட்ட கேட்காதீங்க. அண்ணே, அம்மா எப்போ வருவாங்கன்னு தெரியாது. ஃபங்க்ஷனை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க 2 பேரும் கிளம்புங்க முதல்ல. சரி, வா. வர நிர்மலா. கவிதா, நிறைய சாதம் தள்ளி பூசு. டேய், என்னடா வெளியே நின்றுங்க, சாப்பாடு எடுத்து சரி சரி, போய் பாரு போ. வாங்கம்மா, வாங்க. போய் பாரியா. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கண்ணா. வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். அவங்க எல்லாம் வரலையா? அதான் நான் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வா போன்ஸ்.
எங்க நீ வராம போயிட்டேன்னு நினைச்சேன். நல்ல வேலை வந்துட்டேன். என்னமாமா வீடு தேடி வந்து கூப்பிடுறீங்க? எப்படி நான் வராம இருப்பேன்? அதுல போஸ் என்னதான் வீடு தேடி வந்து கூப்பிட்டானோ, கூப்பிட்டது லட்சுமணாச்சே. இவன்லாம் ஒரு மனுஷன், கால் காசு கூட பெற மாட்டான். இவன் கூப்பிட்டு நம்ம போறதா நீ யோசனை பண்ணக்கூடாதுல்ல, அதான். டேய், நீ என்ன பாராட்டுறியா இல்ல இதுதான் நேரம் சொல்லி குத்தி காமிக்கிறியா? என்ன ஃபீல் பண்றியா? ஏயா ஒரு சின்ன விஷயம் இது கூட தெரியல உனக்கு. பொண்ணு வயசுக்கு வந்து சடங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்க. போஸ் இந்த மாதிரி தான் நாட்டுல நிறைய பேர் நடமாடிட்டு இருக்காங்க. குழந்தைய பார்த்துக்கலாம். பாபு சரியாம்மா? பவானி தனெல்லாம் வரலையா? இல்ல வேலையா இருக்காங்க. போஸ் வா சாப்பிட்டு போ. சரி. வா பாஸ். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாப்ள. வா 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 அப்பா எங்கப்பா விஜயும் கோபியும் காணோம்? அதான் வந்ததுல இருந்து பாக்குறேன், அவங்க ரெண்டு பேரும் கண்ணுல தட்டு. கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. சம்பந்தி அப்பா வாங்க வாங்க. வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. பவனி வரலையா? இல்ல அவங்க வர முடியல. முதல்ல குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணிடுறேன். சரி சரி வாங்க. வாங்க மாமா. இந்தம்மா குழந்தை, நீ டூடி வாழ்மா, சந்தோஷமா இரு. உங்களுக்கு வாழ்த்துக்கள்மா. வாங்கப்பா. சாப்பிட்டு போங்க. சம்பந்தி. சம்பந்தி எப்போ வந்தீங்க? இப்பதான். நீ எப்படா வந்த? இப்பதான் மாமா. அப்பா இவங்கெல்லாம் என் சொந்தக்காரங்க. வணக்கம். பாருங்க, இவங்க விஜயோட அப்பா, அது போஸ், கோபியோட சகல, அவங்க ரவி அப்பா. இவங்களும் நம்ம சொந்தக்காரங்க தான். அம்மா எங்க விஜய் கோபி மாப்பிள்ளை எல்லாம் காண? இத பாருங்க, நல்ல நேரத்துல நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்கு. எது கண்டவனை பத்தி பேசுறீங்க? அந்த பேச்சு விடுங்க. சம்பந்தியா ஒரு நிமிஷம். ஏன் ஒரு என்னமோ மாதிரி பேசுறாரு? கோபி மாப்பிள்ளை விஜய் ஏன் இல்ல? மன்னிச்சிருங்க சம்மந்தி. எதுக்கு? அதை நான் சொன்னா கண்டிப்பா நீங்க வருத்தப்பட தான் போறீங்க. அதுக்கு தான் முன்னெச்சரிக்கையா மன்னிப்பு கேட்டேன். புரியலையே சம்பந்தி. எனக்கு உங்களுக்கு எப்படி விளக்கமா சொல்றதுன்னு புரியல. இந்த வீட்டுல எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சவன் கோபி. என் பொண்ணு ஈஸ்வரிக்கு மாப்பிள்ளைக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கா. ஆனா ஒட்டுமொத்தமா நன்றி மறந்துட்டாங்களே. கோபியும் விஜயும் இந்த வீட்டு விசேஷத்துக்கு கூப்பிடவே இல்லை. எப்படி இது சம்பந்தி? ஒரே வீட்டுல இருந்து கூப்பிடாம? அதான் மனுஷ புத்தி. சமயத்துல கேடு கட்டு போய் குரங்கு புத்தியா மாறிடுதே. சம்பந்தி நான் சொல்றேன், தப்பா நினைக்க கூடாது. என்னைக்கு நீங்க சொல்லி நான் தப்பா எடுத்திருக்கிறேன் சொல்லுங்க. இல்ல, வீடுகள்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் சகஜம்தான். ஆனா பெரியவங்கன்னு வீட்டுல இருக்குங்க, இது சரியான ஒரு வார்த்தை கேட்கலாம்ல. கேட்காம இருப்பேனா? என் மாப்பிள்ளைய கூப்பிட்டு கேட்டேன், என்னங்க கோபியை வீட்டு விசேஷத்துக்கு கூப்பிடலையான்னு. அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னாருன்னு தெரியுமா? எனக்கு கோபியை கூப்பிடுறது அவசியம்னு தோணலன்னு சொல்லிட்டாரு. மீறி வந்தாலும் ஃபங்க்ஷன் நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டாரு. கோபியை கூப்பிடுறது அவசியம் இல்லைன்னு இந்த வீட்டுல ஒருத்தர், அதுவும் வீட்டு மாப்பிள்ளை சொல்லுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சம்பந்தி. மனசு ரொம்ப நொந்து போயிடுச்சு. அதுக்காக என்ன பேச முடியும்? கோபி எவ்வளவு செஞ்சிருக்கா? அவனுக்கு நான் சிபாரிசு பண்ணி அவங்க கூப்பிடுறது எவ்வளவு பெரிய அசிங்கம். அதான் வாய் அடைச்சு போய் ஓரமா உட்கார்ந்துட்டு இருந்தேன். இந்த வீட்டுல நல்லவங்களை மதிக்க தெரியாத சில பேர் இருக்காங்க. என்னென்னமோ நடக்குது. நடக்கட்டும் நடக்கட்டும். அதுவும் மாணிக்கமா சரவ வராங்க. வாங்க வாங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ம். நட்ராஜ். வா சரோ, நல்லா இருக்கியா? வாங்கண்ணா. ஏய் என்னம்மா? உங்க சித்தப்பா வரல எனக்கு. சரோ, இருந்து சாப்பிட்டு போங்க. விஜய் எங்க? கோபியும் காணோம். எங்க போயிருக்காங்க? அந்த கூத்த ஏன் கேக்குற சரோ? ஏன், என்னாச்சு? என் தம்பி தான் எனக்கு உயிர் மாதிரி. இந்த வீட்ல அவனை வச்சுதான் எல்லாமே. அவன் இல்லாம இந்த வீட்ல எந்த ஒரு நல்லது கெட்டதுமே நடந்தது கிடையாது. அப்படிப்பட்ட தம்பி இல்லாம இந்த விசேஷம் நடக்கிறது என் மனசுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? என்னாச்சு? அது ஏன் கேக்குற? ஒரு சின்ன மனஸ்தாபம் தான். இந்த வீட்ல அதெல்லாம் தினப்படி நடக்கிறது தானே. இத போய் பெருசு பண்ணி ஃபங்க்ஷன் நடக்கிறப்போ என் தம்பி வீட்டுல கூட இருக்க கூடாதுன்னு உன் தங்கச்சி வெளியில கூட்டிட்டு போயிட்டாமா? நீயே சொல்லு சரோ, இதெல்லாம் நியாயமா? என் பொண்ணு வயசுக்கு வந்து உட்கார்ந்துருக்கா. அவ பிறந்ததுல இருந்து இத்தனை நாளும் அவளுக்கு துணிமணி, ஸ்கூல் ஃபீஸ் எல்லாமே அவன் பார்த்து பார்த்து செஞ்சவன். இன்னைக்கு அவன் கையால
ஒரு முழம் பூவு கூட வாங்க முடியாம போச்சு. அத நினைச்சாதான் ரொம்ப வேதனையா இருக்கு. புடவை ரொம்ப அருமையா இருக்கு. யார் வாங்கி கொடுத்தா? உங்க மாமாவா? நம்ம செலக்ஷன்லாம் எப்பவுமே ஒரு ரேஞ்சா தான் இருக்கு மாமி. டேய் என்னடா வந்தவங்கள சாப்பிட கூடாம வெட்டி நான் பேசிட்டு இருக்கேன். எல்லாரும் சாப்பிட கூட்டு நீ அவங்கள எல்லாம் கூட்டு போ. வாங்க நான் வாங்க கூட்டு வரேன். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் வாங்க. எல்லாரும் வாங்க. சுட சுட சாப்பிடலாம். பாரு அந்த பசங்களை எவ்வளவு தைரியமா தண்ணி போட்டு நினைக்கிறாங்க. தண்ணியில விழுந்தாங்கன்னா தெரியும். அப்பா கடல்ல தான் இவ்வளவு தண்ணி இருக்கு. அப்புறம் அம்மா ஏன் தண்ணி பஞ்சம்ன்றாங்க. கோடா ஃபுல் கடல் தண்ணி யாராவது குடிப்பாங்களா? ஏன் குடிக்க கூடாது? அப்படி இல்லடா, அது கடல் தண்ணி உப்பா இருக்குண்டா. சாப்பாட்டுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கிறோம்ல, அப்ப தண்ணியில உப்பு இருந்தா ஏன் குடிக்க கூடாது? அது அப்படிதான்டா. என்னங்க ஆவுன்னா படிக்கிற காலத்தை நான் அப்படி இப்படின்னு இப்ப பையன் கேக்குறான் சொல்லுங்க. சும்மா இரு. அம்மா அப்பாவுக்கு ஒண்ணுமே தெரியலம்மா. அந்த கடல்ல இருக்க அனிமல்ஸ்லாம் அந்த தண்ணியை குடிச்சுதானே உயிர் வாழுது. அப்ப நம்ம ஏன் அந்த தண்ணியை குடிக்க கூடாது? சும்மா ஏதாவது ஏடா உடம்பா கேட்டுட்டு இருக்காத. இது கூட சொல்ல தெரியல. ஆனா ஸ்கூல்ல ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ல அப்பா தான் கையெழுத்து போடணும்னு மிஸ் சொல்றாங்க. பாத்தியா விஜி, இதே மாதிரிதான் காவியாவும் நிமிஷத்துக்கு 4 கேள்வி கேட்கும். நானும் பதில் சொல்ல முடியாம முழிச்சிட்டு இருப்பேன். அம்மா, அப்பா, குழந்தைகள் எல்லாரும் ஒன்னா விளையாடிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் போய் இனிமே உங்களுக்கும் இந்த குழந்தைகளுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா எப்படி இருக்கும்? என்னங்க நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படிப்பட்ட நிலைமையில இருக்க விஜி. இந்நேரம் நம்ம வீட்டுல எல்லா சொந்தக்காரங்களும் வந்து விசேஷம் ஜாம் ஜாம் நடந்துட்டு இருக்கும். எனக்கு இன்னைக்கு இங்க வந்ததுல இருந்து காவியா பிறந்தது, அதுக்கு காது குத்துனது, காவியாவையும் ஹரியையும் இந்த பீச்சுக்கு கூட்டிட்டு வந்து விளையாண்டது, இது எல்லாம் தான் எனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. எல்லாமே நேத்து நடந்த மாதிரி இருக்கு. காலம் எவ்வளவு வேகமா ஓடுது பத்தியா? நீங்க இவ்ளோ ஃபீல் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வெளியே கூட்டிட்டு வர சொல்லிருக்க மாட்டேன். வீட்லயே இருக்கலாம்னு சொல்லிருப்பேன். சச்சா, உன் மேல எந்த தப்பு இல்ல விஜி. எனக்கு இப்பதான் எல்லாமே ரொம்ப தெளிவா புரியுது. இந்த விசேஷத்துல நம்ம இருந்திருந்தாலுமே மாமா ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி கண்டிப்பா நம்மளை அசிங்கப்படுத்தி இருந்திருப்பார். எப்படியும் பேசுறீங்க. ஃபங்க்ஷன்ல கலந்துக்க முடியலையேன்னு ஃபீல் பண்றீங்க. விஜய், எனக்கு சாதாரணமாவே இந்த 2 குழந்தைகள் மேலேயும் ஒட்டுதல் அதிகம். இது நம்ம வீட்டாளுங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அந்த ஒரு காரணத்துக்காகவாது என்னை ஒதுக்காம இருந்திருக்கலாம்ல. எப்படி விஜய், எப்படி என் மேல இவ்வளவு பெரிய துவேஷம் வந்துச்சு? எனக்கு என் மேலே டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இத்தனை நாளா என் குடும்பத்து மேல வச்சிருந்த பாசமும் அக்கறையும் உண்மைதானாங்கிற டவுட் வந்துருச்சு. என்னங்க நீங்க, உங்களுக்கே இப்படி ஒரு சந்தேகம்? அப்படின்னா நீ சொல்றது உண்மையா இருந்துச்சுன்னா அது சம்பந்தப்பட்டவங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் இல்லையா? என்ன பண்றது, அவங்களோட குணம் அப்படி. இது பாருங்க, நான் சொல்லிட்டேன்னு நீங்க வந்தீங்களே தவிர இங்க வந்ததுக்கு அப்புறமும் எந்த விஷயத்த நீங்க வேண்டாம்னு நினைச்சு வந்தீங்களோ அதைத்தானே பேசிட்டு இருக்கீங்க, யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க.
வீட்ல இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் புரியலன்னா கூட பரவாயில்ல, வீம்புக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இத பாருங்க, இந்த நேரத்துல காவியாவை பார்க்க முடியல, அவளுக்கு gift தந்து ஆசீர்வாதம் பண்ண முடியலன்னு நீங்க நினைக்கிறது ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா அதுக்காக உங்க மேல நீங்க தப்பு இருக்குன்னு ஃபீல் பண்றது தாங்க தப்பு. எனக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா? பதறுது விஜி. நான் இயல்பாவே நம்ம குடும்பத்துல எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஆனா இன்னைக்கு அவங்க எல்லாரோடையும் எல்லா சொந்தக்காரங்களும் ஒன்னா இருக்காங்க. நம்ம 2 பேரை மட்டும் பிரிச்சு வச்சுட்டு தாங்க முடியல வச்சு. ஏங்க, இது ஒரு நாள் பிரச்சனைங்க. நாளைக்கோ இல்ல நாளானைக்கோ இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிட போகுது. இதுக்காக நீங்க ஏன் இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? அப்படி இல்ல வச்சு. எத்தனை வருஷத்துல நான் இல்லாம எங்க வீட்டுல நடக்கிற மொத்த விசேஷம் இதான்.